ப்ரோ கபடி சீசன் 11க்காக நம்ம தமிழ் தலாஸ் டீம் சச்சின் தன்வர், நரேந்தர் கண்டோலா, சாகில் குலியா, சாகரத்தி மாதிரியான பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ண போகிறாங்களா, ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கும். ஸோ இதற்கான ஒரு பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த மாதிரி கபடி பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னக்கூட்டி ஒரு சாரி கேட்டுக்கிறேன். கலீவ் 8821 அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து தொடர்ந்து பவுலர்ஸ் கவுண்டன்ட் போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. பட் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ரொம்ப சாரி. நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிச்சு ரெக்கார்டிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பட் இன்னமும் வீடியோ எடிட்டிங் அண்ட் தமிழ் எடிட்டிங் பாக்கி இருக்குது. ஸோ இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ அப்லோட் ஆயிரும். ரொம்ப சாரி நண்பன். நான் இந்த கவுண்டர் வீடியோக்கு ரொம்ப டைம் எடுக்கு. அங்கே இப்போ தான் ப்ரோ கபடி முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த பிகேஎல் வீடியோஸும் கொஞ்சம் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக அதுதான் வரும். நான் ஆல்ரெடி 2 கவுண்டர் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கான கவுண்டருமே அப்லோட் பண்ணிட்டோம். அண்ட் நேற்று இம்பாக்ட் பிளேயர்ஸ்க்கான கவுண்டர் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 3 வீடியோவும் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் தலாஸ் டீம் நரேந்தர் கண்டோலாவை ரீட்டைன் பண்ணுவாங்களா, ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இதற்கான பதில் என்னென்னா, நரேந்தர் கண்டோலாவை ஆல்ரெடி நம்ம தமிழ் தலாஸ் டீம் ரீட்டைன் பண்ணி வச்சாச்சு. அதாவது தமிழ் தலாஸ் டீம் 3 சீசனுக்கு அவரை கான்ட்ராக்டாக சைன் பண்ணிட்டாங்க. பிகேஎல் சீசன் 11, சீசன் 12 அண்ட் சீசன் 13 அப்படிங்கிற இந்த 3 சீசனுக்குமே அவர் கான்ட்ராக்டாக சைன் பண்ணி ரீட்டைன் செய்யப்பட்டார். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரப்போகிற இந்த 2 சீசனுமே நரேந்தர் கண்டோலா தமிழ் தலாஸ் டீமில் தான் இருப்பார். ஸோ நரேந்தர் கண்டோலாவை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் கண்டிப்பாக நம்ம டீமில் தான் இருக்க போகிறாரு. ஓகே, நம்ம சாகராத்தியை தமிழ் தலாஸ் டீம் ரீட்டைன் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அண்ட் அதே சமயம் ரிலீஸ் பண்ணுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாகராத்திக்கு இந்த இன்ஜுரி பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. கடந்த 4 சீசனாக அவர் நிறையவே மேட்சஸ் இந்த இன்ஜுரி காரணமாக மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த 4 சீசனில் அவர் எந்த ஒரு சீசனும் ஃபுல் மேட்சுமே ப்ளே பண்ணது கிடையாது. நிறையவே மேட்சஸ் அவர் மிஸ் பண்ணியிருக்காரு. சீசன் 8 கூட ஒன்றும் பெருசாக தெரியல, ஃபீவர் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் மிஸ் பண்ணார். பட் பிகேஎல் சீசன் 9 தமிழ் தலாஸ் டீம் பிளே ஆஃப்க்கு போகிற மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டு அந்த சீசன்லேருந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவர் இல்லாமல் தான் தமிழ் தலாஸ் டீம் ரொம்பவே கஷ்டப்பட்டு பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆனாங்க. அதுக்கப்புறம் எலிமினேட்டரில் வின் பண்ணி எப்படியோ செமிஃபைனல் வரைக்குமே போனாங்க. பட் அப்படிப்பட்ட முக்கியமான சிச்சுவேஷனில் அவர் நம்ம டீமில் கிடையாது. அண்ட் சீசன் 10லேயுமே இதே மாதிரி தான் அவர் நிறையவே மேட்சஸ் மிஸ் பண்ணார் இந்த இன்ஜுரி காரணமாக. முக்கியமாக ஃபீவர், உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அண்ட் ஆஷன் குமாரே ஒரு சில மேட்சஸ் வேணும்னு தூக்கி பெஞ்சிலையும் உட்கார வச்சார். அண்ட் அந்த சீசன் 11 பொறுத்த வரைக்கும் முதல் போட்டியிலேருந்து கடைசி போட்டி வரைக்குமே தமிழ் தலாஸ் டீமில் அவர் கிடையாது. முதல் போட்டியில் அந்த கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணார், அந்த ஒரு ஆஃப் மட்டும். பட் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டது. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே ரூல்ட் அவுட் ஆயாச்சு. ஸோ இந்த இன்ஜுரி பிரச்சனை அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த இன்ஜுரி ரெக்கவரி டைம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது சின்ன இன்ஜுரியாக இருந்தாலே ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்குது. கபடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைடரை கம்பேர் பண்ணுறப்ப டிஃபெண்டருக்கு இந்த இன்ஜுரிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் ரொம்ப பெரிய அளவில் ஏற்படாது. அப்படியே இன்ஜுரி வந்தாலுமே அது ரொம்ப சீக்கிரம் சரியாயிடும். ஒரு ரைடருக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பை மேக்ஸிமம் டிஃபெண்டருக்கு ஏற்படுத்தாது. அதாவது டிஃபெண்டருக்குமே இன்ஜுரி வரும், பட் ஒரு ரைடருக்கு இருக்கிற ரிஸ்க் இங்கே கிடையாது. பட் சாகராத்தியை பொறுத்த வரைக்கும் இங்கே அப்படியே ஆப்போசிட்டுங்க. அவருக்கு இந்த இன்ஜுரி பிரச்சனை இருக்குது. ரொம்பவே அதிகமாக அவர் இன்ஜுரி ஆவார். அந்த ரெக்கவரி டைமே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிறையவே பிரச்சனைகள் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இதை ஒரு காரணமாக வச்சே தமிழ் தலாஸ் டீம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான எக்கச்சக்கமான சான்ஸ் இருக்குது. இங்கே தமிழ் தலாஸ் டீம் 2 விதமான டெசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, எமோஷன்ஸ் எதையுமே பார்க்காம சாகராத்தியை ரிலீஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு யங் பிளேயரை டெவலப் பண்ணி அந்த இடத்துல அவரை ஒரு ஸ்டார் பிளேயராக மாற்றுறதுக்கு தமிழ் தலாஸ் டீம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சாகராத்தி தமிழ் தலாஸ் டீமில் 2019 இருக்காரு. இப்போ 2025 வந்தாச்சு. இது வரைக்கும் அவர் நிறையவே சீசன்ஸ் அவர் கிடைச்ச வாய்ப்பை எல்லாத்தையுமே பிரமாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பட் இன்ஜுரி தான் பிரச்சனை. இதே பிரச்சனை அடுத்த வருஷமும் வரக்கூடாது. அதாவது ப்ரோ கபடி சீசன் 9 அவர் இன்ஜுரி ஆகிட்டு வெளியே போகும்போது நமக்கு பெருசாக பிரச்சனை தெரியல. அதுக்கப்புறம் தமிழ் தலாஸ் டீம் குவாலிஃபை ஆகி எலிமினேட்டர்லாம் போய் செமிஃபைனல்லாம் போயிட்டாங்க. ஸோ அவரை பெருசாக மிஸ் பண்ணாலே நான் அந்த இடத்துல ஓரளவுக்கு பேக்கப் இருந்தது. இப்போ இதே மாதிரியான சிச்சுவேஷன் ப்ரோ கபடி சீசன் 12க்கும் வந்தாலும் வரலாம். முக்கியமான சமயத்தில் அவர் இன்ஜுரி ஆகி ரூல்ட் அவுட் ஆகி வெளியே போயிட்டாருன்னா அவ்வளவுதான், டீமோட கதி அங்கேயே முடிஞ்சு போச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க தயங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த டீம் விளங்காது. தமிழ் தலாஸ் டீம் இத்தனை வருஷம் உருப்படாமல் போனதுக்கான காரணமும் இதுதான். போல்டான டிசிஷன்ஸ் எதுவுமே அவங்க கரெக்டாக எடுக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பட்னா பைரேட்ஸ் டீமை சொல்லலாம். பட்னா பைரேட்ஸ் டீமுக்கு சச்சின் தன்வர் அண்ட் கிருஷ்ணன் துல் மாதிரியான பிளேஸ்லாம் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணாங்க. பட் இருந்தாலும் எங்கள் டீமுக்கு அடுத்த வருஷம் அவங்க செட் ஆக மாட்டாங்க. அவங்க எங்களுக்கு தேவையில்லை, அவங்க நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த சீசனுக்கு தேவாங்கு, அயன், அன்கிட் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் டெவலப் பண்ணி மிகப்பெரிய பிளேயர்ஸாக மாற்றி விட்டாங்க. இதில் சச்சினும் நல்ல பிளேயர் தான், கிருஷ்ணன் துலும் நல்ல பிளேயர் தான், நல்லாவும் ப்ளே பண்ணாங்க. பட் இருந்தாலும் அவங்கள ரிலீஸ் பண்ண காரணத்தினால தான் இப்போ அவங்கள விட ஒரு பெட்டரான பிளேயர் பட்னாவுக்கு கிடைச்சாங்க. அண்ட் அதே மாதிரி தான் தமிழ் தலாஸ் டீம்லையும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. சாகராத்தி தமிழ் தலாஸ் டீமில் எவ்வளோக்குள்ள நல்ல பிளேயரோ அதே அளவுக்கு சாகில் குலியாவுமே தமிழ் தலாஸ் டீமுக்கு முக்கியமான பிளேயரும் கூட, ரொம்ப நல்ல பிளேயரும் கூட.
பட் அப்படிப்பட்ட பிளேயரை இந்த சீசன் 11ல் தமிழ் தலாஸ் டீம் வெளியே உட்கார வைக்கிறதுக்கு யோசித்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நிதேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு பிளேயர் உருவாயிருக்கவே மாட்டார். கொஞ்ச நாள் பார்த்தாங்க, சாகில் குலியாவுமே சொதப்படுறாரு, நிதேஷ்குமார் நல்லா ப்ளே பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு போல்டான டிசிஷன் எடுத்தாங்க. சாகில் குலியா என்னதான் கேப்டனாக இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணாலுமே இவர் அவரை விட நல்லா ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவர் தூக்கிட்டு உள்ளே இறக்குனாங்க. ஸோ இந்த ஒரு டிசிஷன் தான் இந்த சீசனில் நம்ம தலையெழுத்து கொஞ்சமாவது மாற்றுனுச்சு. அண்ட் இதே மாதிரி நிறையவே போல்டான டிசிஷனை இந்த சீசனில் எடுக்கணும். ஸோ அதை நான் சாகராத்திக்குன்னு மட்டும் சொல்லலை, மீதி இருக்கக்கூடிய நம்ம சச்சின் தென்வருக்கும் இது பொருந்தும். அண்ட் இன்னும் நம்ம டீமில் பல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைச்சது. பட் அதெல்லாம் பெருசாக அவங்க யூஸ் பண்ணிக்கல. அப்படிப்பட்ட பிளேயர்ஸையும் அவங்க ரிலீஸ் பண்ணணும். அவங்கக்கிட்ட டேலண்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் டேலண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறவங்க தான் பெஸ்ட்டான பிளேயர்ஸாக இருப்பாங்க. பட் இங்கே தமிழ் தலாஸ் டீமில் அது பெருசாக சரிப்பட்டு வரலை. அண்ட் அதே மாதிரி இன்னொரு சான்ஸ் தமிழ் தலாஸ் டீம் நம்ம சாகராத்தியை ரீட்டைன் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ரீட்டைன் பண்ணிவிட்டு நிறையவே பேக்கப் ஆப்ஷனாக அவங்க உருவாக்கணும். நான் முன்னாடியே சொன்ன ஒரு யங் பிளேயரை ஆல்ரெடி அவங்க டெவலப் பண்ணி வச்சுருக்கணும். எப்படி சாகில் குலியா இருக்கிறப்ப நிதேஷ்குமாரை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி இந்த பொசிஷனுக்கும் ஒரு யங்ஸ்டரை உருவாக்கணும். இப்போ தமிழ் தலாஸ் டீம் புதுசாக ஒரு யங்ஸ்டரை இறக்கிட்டு வந்து அவரை க்ரூம் பண்ணி விட்டு அவரை இறக்கி விட்டாங்கன்னா கண்டிப்பாக அவரை சொதப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதல் போட்டியிலேருந்து அவரோட தலையில் ஒட்டுமொத்த ப்ரெஷரும் விழுந்துடும். அந்த கார்னர் பொசிஷன் அப்படிங்கிறது சாதாரணமான பொசிஷன்லாம் கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஸோ இதனால் சாகர் இருக்கணும். சாகர் இருந்துட்டு கிடைக்கிற கேப்பில் இவரை உள்ளே அனுப்பிவிட்டு இவருக்கு ட்ரைனிங் கொடுத்து பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சீசன் ஃபுல்லாக அவர் நம்ம டீமில் தான் இருப்பார். அங்கே அவர் நிறையவே கற்றுக்குவார். அண்ட் அதற்கப்புறம் சீசன் 13லேருந்து அந்த பிளேயரை நம்ம டீமை கண்டினியூஸாக யூஸ் பண்ண வச்சுக்கலாம். ஏன்னா நிதேஷ்குமாரும் இப்படி தான் மாறினார். அவர் ஆல்ரெடி லாஸ்ட் சீசன் நம்ம டீமில் தான் இருந்தார். அண்ட் உள்ளே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டார். அப்பப்போ அவருக்கு வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் அதில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டார். அண்ட் இந்த சீசன் அவருக்கு தொடர்ந்து சான்ஸ் கொடுத்தாங்க. அது யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு நல்ல பிளேயராகவும் மாறிட்டார். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, என்னோட ஒப்பீனியன் சாகராத்தியை உடனே ரிலீஸ் பண்ணாலும் பிரச்சனை தான். அண்ட் அதே சமயம் அவரை ரீட்டைன் பண்ணி நம்ம டீம் இன்ஜுரி ஆகி அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு தப்பிக்கணும்னா ஃபார் பெட்டர் அந்த இடத்துல நீங்கள் ஒரு 2-3 ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம பஸ்தாமியை எப்படி ரீட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ இது போக ஒரு நல்ல ஒரு பக்காவான ஒரு பிளேயரை எடுக்கணும். இந்த சீசன் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரெல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்லாம் செட்டே ஆகாது. ஆப்ஷன்லேயே நீங்கள் நல்லபடியாக ஒரு பிளேயரை பார்த்து எடுக்கணும். அப்படி இல்லைனா NYP சைனிங்கில் அந்த இடத்துல ஒரு பக்காவான பிளேயரை நீங்கள் பிக் பண்ணிடணும். ஸோ என்னோட ஒப்பீனியன் அவரை ரீட்டைன் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா இன்னொரு சீசன் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். இன்ஜுரி கன்சர்னாகவே இருந்தாலுமே அந்த இன்ஜுரி ஆனாலுமே இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பேக்கப் இருக்குது. ஸோ சாகரை நம்பி பேக்கப் எடுக்காமல் போகிறது தான் எங்கள் பிரச்சனை. சீசன் 11ல் அதுதான் நடந்தது. அமீர் ஹுசைன் பஸ்தாமி அப்படிங்கிற ஒரு பிளேயரை மட்டும் வச்சுட்டு போனாங்க. சாகருக்கு இன்ஜுரி கன்சர்ன் இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த தப்பு பண்ணது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. ஸோ இந்த சீசன் அந்த தப்பு பண்ணாமல் சாகருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். மேபி அவர் இந்த சீசனும் சொதப்புனார்னா அப்போது அவங்க தாராளமாக ரிலீஸ் பண்ணி அந்த போல்டான டெசிஷனை இந்த சமயம் அவர் எடுக்கிறதுக்கான கரெக்டான நேரமாக இருக்கும். அண்ட் அடுத்தது நம்ம சச்சின் தென்வரை பொறுத்த வரைக்கும் அவரை ரிலீஸ் பண்ணுறது தான் நல்லது. அவரை ரீட்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுக்குன்னே ஒரு 2.5 கோடி நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு டீமுக்கு இருக்கிற பர்ஸ் அமௌண்ட் 5 கோடி. ஸோ 5 கோடியில் பாதி இவருக்குனே கொடுக்க வேண்டியது இருக்கும். இவர் பர்ஃபார்மன்ஸுமே ஒழுங்காக பண்ணலை. ஸோ எந்த வித சந்தேகமும் வேண்டாம், எப்படியும் நம்ம சச்சின் தென்வரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம டீம் பவன் ஷெராவத்தையே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சச்சின் தென்வரை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இவர் ஃபார்ம் அவுட்மே ஆகிட்டார். ப்ரோ கபடியில் ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணுறாருன்னு பார்த்தா அந்த மெல்பர்ன் கபடி லீக்கில் அந்த பழைய பிளேயர்ஸ் தான் ப்ளே பண்ணாங்க. அங்கேயும் போய்ட்டு இதே மாதிரியான ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸை தான் அவர் கொடுத்தாரு. ஸோ நல்லாவே தெரிஞ்சு போச்சு இவர் ரொம்ப ஃபார்ம் அவுட்டில் இருக்காருன்னு. அண்ட் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறையவே டொமஸ்டிக் மேட்சஸ் அந்த மேட்சஸ்லாம் ப்ளே பண்ணி அவராகவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு வருவார். ஸோ அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக அடுத்த சீசன் ஆப்ஷனில் இதை விட ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் போவார். ஸோ மேபி ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா வேணால் அப்போ எடுக்க ட்ரை பண்ணுவாங்களே தவிர கண்டிப்பாலாம் எடுப்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஸோ மேக்ஸிமம் சச்சின் அடுத்த சீசன் எடுக்க மாட்டார். தமிழ் தலாஸ் டீமுக்கு சேரனா கோச்சாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராவது கோச்சாக இருந்தாலும் சரி, அவர் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அடுத்ததாக சாகில் குலியா பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவே நல்ல பிளேயர். அவர் ரீட்டைன் பண்ணி வைக்கிறது தான் தமிழ் தலாஸ் டீமுக்கு ரொம்ப நல்லது. என்ன தான் அந்த பொசிஷனில் நிதேஷ்குமார் இருந்தாலும் நிதேஷ்குமாருக்கும் இந்த இன்ஜுரி அப்படிங்கிறது எப்போ வேணால் வரலாம். அவருமே எப்போ வேணால் ஃபார்ம் அவுட் ஆகலாம், எப்போ வேணால் சொதப்பலாம். இது எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு ப்ராப்பரான பேக்கப் தேவை. ஸோ சாகில் குலியா மாதிரியான ஒரு பிளேயரை உள்ளே வைக்கிறது நம்ம டீமுக்கு ரொம்ப பெரிய ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இந்த 2 பிளேயர்ஸும் இந்த சீசன் நம்ம டீமுக்கு தேவை. ஸோ ஒருத்தர் சொதப்பினாலும் ஒருத்தர் காப்பாற்றிடுவார். பட் இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இதுக்கு நம்ம சாகில் குலியா ஒத்துக்கணும். ஸோ அவரை மேக்ஸிமம் பெஞ்சில் தான் உட்கார வைக்க போகிறாங்க. அதுக்கு அவர் ஒத்துக்குவாரா? ஏன்னா இவர் வெளியே போனால் பல டீம் பல கோடி கொடுத்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கபடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேயர்ஸ் என்னோடய வேல்யூவை செக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனுக்கு வருவாங்க. ஸோ இவரும் அந்த டிசிஷனை எடுத்துட்டாருன்னா தமிழ் தலாஸ் டீமில் அடுத்த வருஷம் இவர் இருக்க மாட்டார். ஸோ இந்த டிசிஷன் எடுக்க வேண்டியது இது எல்லாமே யார் கையில் இருக்குன்னா சாகில் குலியா கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் அவரை ரீட்டைன் பண்ணிடுவாங்க. பட் அந்த ரிட்டன்ஷனுக்கு சாகில் குலியா ஒத்துக்கிட்டாலே போதும், அவர் இருப்பார். ஸோ அவர் இருக்கிறது தான் நம்ம டீமுக்கு நல்லது.
ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன? சாகர் அடுத்த சீசனுக்கு வேணுமா வேண்டாமா? என்னோட ஒப்பீனியன் அவர் வேணும். அண்ட் அதே மாதிரி சாகில் குலியாவுமே நம்ம டீமுக்கு வேணும். பட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நிதேஷ்குமாரை தான் அந்த பொசிஷனில் ப்ளே பண்ண வைக்கணும். ஸோ அதை கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி சாகருக்கு நீங்கள் ஒரு பக்காவான பேக்கப் எடுத்து, எப்படி லாஸ்ட் சீசன் இந்த நிதேஷ்குமாரை க்ரூம் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த சீசனும் ஒரு பிளேயரை க்ரூம் பண்ணி அவரை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். ஏன்னா அவரே இந்த சீசன் இறக்கி விட்டால் ஒரு ப்ரெஷரில் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணிடுவார். ஸோ அதே சமயம் சாகர் நம்ம டீமுக்கு இத்தனை சீசன் இருந்த ஒரு பிளேயராகவும் இருந்திருக்காரு. ஸோ அவரை உடனே ரிலீஸ் பண்ணாலும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம பேக்கப் வச்சுருக்கோம். இன்ஜுரி ஆனாலுமே பிரச்சனை கிடையாது. ஸோ தாராளமாக அடுத்த சீசன் அவரை நம்பி போகலாம். அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா பிரித்து மேய்ஞ்சிடுவார். அண்ட் அமௌண்ட்டுமே ஒன்றும் ரொம்ப அதிகமான அமௌண்ட்லாம் கிடையாது. ஸோ ரீடைன் பண்ணலாம். அண்ட் நரேந்தர் ஆல்ரெடி ரீடைன்டு அண்ட் சச்சின் ஆல்ரெடி ரிலீஸ்னே வச்சுக்கலாம். உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.